ஓய்வூதியம் தொடர்பான தீர்மானம் கொண்டு வரப்பட்ட போது முதலில் இதனை 1931 காலப்பகுதியிலிருந்து ஓய்வு பெற்ற அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்குவதற்கு இவர்கள் தீர்மானத்தை மேற்கொண்டனர். முதலாவதாக, அதாவது அதற்கு முன்னர் ஓய்வு அடைந்த அனைவருக்கும் ஓய்வூதியத்தை பெற்றுத் தருவது என்கின்ற முடிவுக்கு இவர்கள் வந்திருந்தார்கள். அதற்கு பிறகு கொண்டு வந்தார்கள், இந்த 5 வருடம் மட்டும் பாராளுமன்றத்தில் இருந்தால் பாராளுமன்ற உறுப்பினர் ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று. அதற்கு பிறகு கணவன் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் மனைவி ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்ள முடியும், மனைவி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் கணவன் ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற தீர்மானம் வந்தது. அதற்கு பிறகு அடுத்த சீர்திருத்தமாக பிள்ளைகளின் வயதை 21 வயதாக கூட்டினார்கள். 21 வயது வரை பிள்ளைகளுக்கு ஓய்வூதியத்தை வழங்க தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. அத்தோடு இந்த பிள்ளைகள் விசேட தேவையுடையவராக காணப்பட்டால் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற படியாக தீர்மானம் வந்தது. பிறகு பாராளுமன்ற உறுப்பினர் மறுமணம் செய்து கொண்டால் மறுமணம் செய்து கொண்ட கணவரோ மனைவியோ ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்றவாறான அனைத்து திருத்தங்களுமே இவர்களுடைய நலன் சார்ந்ததாகவே காணப்பட்டது. இலங்கையை பொறுத்தளவில் இன்றைய நாட்களில் பெரும் பேசு பொருளாக மாறி இருக்கின்ற விடயம்தான் பாராளுமன்ற உறுப்பினர்களினதும் ஜனாதிபதியினதும் ஓய்வூதியம் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற விடயம். உங்களுக்கு தெரியும், இலங்கையை பொறுத்தளவில் அதிக அளவிலான வசதி வாய்ப்புகளுடன் வாழ்ந்தவர்கள் தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதியும். மக்கள் ஏழ்மை நிலையில் இருந்தாலும் மக்களுடைய பொருளாதாரம் எவ்வாறு காணப்பட்ட போதிலும் அவர்களை பொறுத்தளவில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது முன்னாள் ஜனாதிபதிகள் சுகபோகமான ஒரு சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த வரலாறு தான் எமக்கு தெரிந்த இலங்கை வரலாறு. ஆனால் தற்போது அதிரடியாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டுள்ளது. அதுதான் இனிமேல் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் ஓய்வூதியம் வழங்கப்பட மாட்டாது. அதே போல் முன்னாள் ஜனாதிபதிகள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரினதும் ஓய்வூதியத்தை ரத்து செய்ய அரசாங்கம் தீர்மானம் எடுத்துள்ளது. இந்த தீர்மானம் ஒரு பக்கத்தில் அரசியல்வாதிகளால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களால் தற்போதைய எதிர்க்கட்சியினரால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டாலும் மறுபக்கத்தில் மக்களால் இந்த தீர்மானம் வரவேற்கப்பட்டிருக்கின்றது. அனைத்து மக்களும் இந்த தீர்மானத்தை வரவேற்கின்றனர். இதற்கு காரணம், வெறுமனே ஒரு 5 வருடம் மட்டும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்துவிட்டு பாராளுமன்றத்தில் கிடைக்கின்ற அனைத்து சலுகைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்த காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு காணப்பட்டது. எனவே அரசியல் என்பது அவர்களது ஒரு வியாபாரமாக, ஒரு மூலதனமாக காணப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினராக சென்று வந்தவர் ஒருவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை காணப்பட்டது. ஆனால் தற்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த வரலாற்றை மாற்றி எழுதியிருக்கின்றது. இதுவரை காலமும் அரசியல்வாதிகளுக்கு காணப்பட்ட ஒரு விசேட சலுகைகள், விசேட வரப்பிரசாதங்களை கேள்விக்குட்படுத்தி இருக்கின்றது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம். இது ஒரு புதிய சூழ்நிலை. 1970 ஆண்டில் இந்த ஓய்வூதியம் தொடர்பான தீர்மானம் கொண்டு வரப்பட்ட போது முதலில் இதனை 1931 காலப்பகுதியிலிருந்து ஓய்வு பெற்ற அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்குவதற்கு இவர்கள் தீர்மானத்தை மேற்கொண்டனர். முதலாவதாக, அதாவது அதற்கு முன்னர் ஓய்வு அடைந்த அனைவருக்கும் ஓய்வூதியத்தை பெற்றுத் தருவது என்கின்ற முடிவுக்கு இவர்கள் வந்திருந்தார்கள். அதற்கு பிறகு கொண்டு வந்தார்கள், இந்த 5 வருடம் மட்டும் பாராளுமன்றத்தில் இருந்தால் பாராளுமன்ற உறுப்பினர் ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று. அதற்கு பிறகு கணவன் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் மனைவி ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்ள முடியும், மனைவி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் கணவன் ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற தீர்மானம் வந்தது. அதற்கு பிறகு அடுத்த சீர்திருத்தமாக பிள்ளைகளின் வயதை 21 வயதாக கூட்டினார்கள். 21 வயது வரை பிள்ளைகளுக்கு ஓய்வூதியத்தை வழங்க தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. அத்தோடு இந்த பிள்ளைகள் விசேட தேவையுடையவராக காணப்பட்டால் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற படியாக தீர்மானம் வந்தது. பிறகு பாராளுமன்ற உறுப்பினர் மறுமணம் செய்து கொண்டால் மறுமணம் செய்து கொண்ட கணவரோ மனைவியோ ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்றவாறான அனைத்து திருத்தங்களுமே இவர்களுடைய நலன் சார்ந்ததாகவே காணப்பட்டது. இப்படியானது ஒரு சூழ்நிலையில் 6வது திருத்தமாக
கொண்டு வந்த தீர்மானம்தான் கடந்த 5 தீர்மானங்களும் முழுமையாக இல்லாதொழிக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 திருத்தங்கள் ஊடாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து சலுகைகளும் ஓய்வூதியமும் இல்லாதொழிக்கப்பட்டு ஒரு புதிய வரலாறு படைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது மக்களால் வரவேற்கப்படுகின்றது. அதேபோல் மறுபக்கம் அரசியல்வாதிகள் இதற்கு எதிராக குறை கூறுகின்ற அரசியல்வாதிகள் கூறுகின்றனர், ஓய்வூதியம் இல்லை என்றால் ஊழல் செய்வதற்கு அது வழிவகுக்கும் என்று. அப்பொழுது மக்கள் கேட்கின்ற கேள்விதான், அப்படியாக இருந்தால் இவ்வளவு காலமும் அனைத்து சலுகைகளையும் பெற்றுக் கொண்டிருந்தீர்கள், அனைத்து வரப்பிரசாதங்களையும் பெற்றுக் கொண்டிருந்தீர்கள், அதிகமான சம்பளத்தை பெற்றுக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் இலங்கை என்பது ஊழல் மலிந்த ஒரு நாடாக காணப்பட்டது. இதற்கு காரணம் என்ன? அப்படியாக இருந்தால் ஓய்வூதியத்தையும் பெற்றுக்கொண்டு அனைத்து சலுகைகளையும் பெற்றுக்கொண்டு நீங்கள் ஊழல் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு ஓய்வூதியம் தேவையில்லை. எனவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பொறுத்தவரை அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். அரசியல் என்பது மக்களுக்கான சேவை. அரசியல் என்பது சம்பாதிப்பதற்கான வழிமுறை கிடையாது, அல்லது பணத்தை சம்பாதிப்பதற்கோ தங்களுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வழியாகவோ ஒருபோதும் அரசியல் இல்லை என்பது தேசிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடாக இருக்கின்றது. அத்தோடு இந்த எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக தோட்ட தொழிலாளர்களுக்கு 200 ரூபாய் கொடுப்பனவை அரசாங்கம் திரைச்சேரியிலிருந்து கொடுக்க முன்வந்த போது உடனடியாக போர்க்கொடி தூக்கினார்கள். மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து நீங்கள் எவ்வாறு தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை கொடுக்க முடியும் என்று. அப்படியாக இருந்தால் மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து தங்களுடைய சுகபோக வாழ்க்கையை கொண்டு செல்வதற்காக ஓய்வூதியத்தையும் இன்னொரு விடயங்களை பெற்றுக்கொள்ள முடியுமா என்கின்ற கேள்வி எழுகின்றது. ஏனென்றால் இன்று எதிர்க்கட்சியினர் முன்வைத்த விடயங்கள் அவ்வாறானதுதான். எதிர்வரும் காலத்தில் தங்களுக்கு வாழ முடியாது, எனவே தங்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று போர்க்கொடி தூக்கினர். ஆனால் அவர்களால் கூட பாராளுமன்றத்தில் தங்களுக்கு ஓய்வூதியம் வேண்டும் என்று தங்களால் வாக்களிக்க முடியவில்லை. 2 உறுப்பினர்கள் மட்டுமே தங்களுக்கு ஓய்வூதியம் வேண்டும் என்று, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கு எதிராக வாக்களித்த உறுப்பினர்கள் வெறுமனே 2 தான். எனவே 154 வாக்குகளால் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தீர்மானமானது இது ஒரு புதிய வரலாற்றை சுட்டி நிற்கின்றது. அதுதான் இனி வருகின்ற காலத்தில் இலங்கையை பொறுத்தளவில் அனைவருமே சமம். ஒரு அரச ஊழியர் 60 வயது வரை தொழில் புரிந்துவிட்டு அவருக்கு ஓய்வூதியம் கிடைப்பதில் நியாயம் இருக்கின்றது. வெறுமனே ஒரு 5 வருடம் மட்டும் இருந்துவிட்டு அதைவிட அதிக தொகையினை நீண்ட காலத்திற்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அரசியல் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த தீர்மானமானது எதிர்வரும் காலத்தில் இலங்கையில் அனைத்து மக்களும் சமமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. அரசியல்வாதி என்பவர் எந்த விதத்திலும் மக்களுக்கு மேலானவர் இல்லை என்பதை உறுதியாக வெளிப்படுத்தி நிற்கின்றது. இது ஒரு சிறந்ததொரு அடையாளமாக, சிறந்ததொரு சமிச்சையாக காணப்படுகின்றது. இலங்கை எதிர்வரும் காலத்தில் சிறந்த ஒரு பாதையில் பயணிக்கப் போகின்றது என்பதை முழு உலகுக்கும் உணர்த்தி நிற்கின்றது.